Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜோராஸ் கிரியேட்டிவ் அண்ட் ஃபியூஷன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ளோரல் இண்டோ அரேபிக் மெகந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வீடியோவில் போட்டிருக்க மாதிரி ஸ்வேர்ல் போட்டுங்க. ஸ்வேர்ல் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஸ்மால் ஹம்ஸ் போட்டுங்க. அதுக்கு மேலே இன்னொரு ஹம்ஸ் டபுள் லேயர்ட் ஸ்மால் ஹம்ஸ் போட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃப்ளவர் ஷேப்க்கு ஃபஸ்ட்டு தின்னாக லைன் போட்டுட்டு யூ ஷேப்பில் வரா மாதிரி அந்த டிப்பில் வந்து கொஞ்சம் திக் பண்ணிவிட்டு அப்புறம் தின்னாக கொண்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். பாருங்கள், நான் வீடியோவில் போட்டிருக்க மாதிரியே ஃபஸ்ட்டு தின்னாக போட்டுவாங்க. அப்புறம் யூ ஷேப் அந்த டிப்பில் வரும்போது கொஞ்சம் திக் பண்ணி அப்புறம் தின்னாக லைன் உள்ளே வந்து போட்டுருங்க. இப்போ வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். கீழவுமே நம்ம அதே மாதிரி தான் போட போகிறோம். அது கீழே ஒரு ஸ்வேர்ல் டிசைன் டபுள் லேயர் சிங்கிள் ஹம்ஸ் போட்டுங்க. குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட்டு தின்னாக கொண்டு வந்துட்டு கோனை அப்புறம் வந்து கொஞ்சம் யூ ஷேப் திக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சைட்லேயுமே ஸ்வேர்ல் போட்டுட்டு டபுள் லேயர் ஸ்மால் ஹம்ஸ் போட்டுங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் யூ ஷேப் கொண்டு வரும்போது மட்டும் அந்த டிப்பில் மட்டும் கொஞ்சம் திக் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். நான் போட்டிருக்க மாதிரியே 4 ஃப்ளவர்ஸும் அங்கே போட்டுங்க ஹேண்டில். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸு. நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த ஃப்ளவர் போட்டு முடிச்சுட்டு யூ ஷேப் போட்டு அதை ஷேட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே பாக்ஸாக போட்டுட்டு வர போகிறோம் ரெக்டாங்கிள் ஷேப்பை. போடுற மாதிரியே போட்டுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த மிடில் ஃபில் பண்ணிங்களா, அதுக்கப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு அதுக்கப்புறம் 2 லைன் ஜாயின் பண்ணி ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல் டிசைனுமே அதே மாதிரி தான் போட போகிறோம். நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே போட்டுகிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அந்த பாக்ஸ் ஷேப் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. அகைன் அந்த ஹம்ஸ்க்கு மேலேயே ஸ்மாலாக ஹம்ஸ் போட்டுக்க போகிறோம். அது ஃபுல்லாகவே ஸ்மால் ஹம்ஸ் போட்டு கவர் பண்ணிக்கிட்டு அதை சுற்றி என்ன பண்ண போகிறோம், ஸ்வேர்ல் போட்டுட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுக்க போகிறோம். அந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்குது இல்லைங்களா, அது ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்வேர்ல் போட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டு தான் கவர் பண்ண போகிறோம். உங்களுக்கு இந்த டிசைன் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னா, ஒரு டிசைன் போட்டு டிசைன் அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு அட் த சேம் டைம் உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாகவும் இருக்கும். இது பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன்ஸ் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹேண்டோட லெஃப்ட் சைடில் என்ன பண்ண போகிறோம், நம்ம மேலே போட்டோம் இல்லைங்களா, அதே மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப் ஒரு லேயராக போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஒரு லைன் விட்டுட்டு அகைன் ஃபில் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே போடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போட போகிறோம். அதை போட்டு ஃபினிஷ் பண்ண உடனே அகைன் ஒரு லைன் 2 லைன் போட்டுட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த டிசைனுமே போட போகிறோம். உங்களுக்கு சுற்றி சேம் டிசைன் தான் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு அதை சுற்றி அந்த ரெக்டாங்கிள் ஷேப் அந்த ஹம்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை சுற்றி ஒரு ஸ்வேர்ல் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட போகிறோம். அது ஃபுல்லாகவே அதுமாதிரி போட்டு தான் ஃபினிஷ் பண்ண போகிறோம் டிசைன். நெக்ஸ்ட்டு அந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம், பெருசாக ஒரு லீஃப் போட்டுங்க. லீஃப் போட்டுட்டு மிடில் 2 லைன் வரைஞ்சிட்டு அதை போல்ட் பண்ணிவிட்டு சைட்லேயும் போல்ட் பண்ணிவிட்டு மிடில் வந்து நான் போடுற மாதிரி லைன் போட்டுக்குங்க. லீஃப் ஷேப் வரும் உங்களுக்கு. சைடில் வந்து ட்ராப் மாதிரி போட்டு லைன் போட்டுங்க. அகைன் லீஃப் தான் போட போகிறோம். லீஃப் போட்டுட்டு மிடில் வந்து லைன்ஸ் போட்டுட்டு போல்டு பண்ணிக்கோங்க. சைடில் வந்து போல்டு பண்ணிவிட்டு அகைன் ஒரு லைன் மாதிரி கொண்டு வந்து டாட் வச்சுட்டு லீஃபு கொஞ்சம் ட்ராப் ஷேப் கொண்டு வந்துட்டு ஸ்வேர்ல் போட்டு ஹம்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை சுற்றி ஃபுல்லாகவே டாட்ஸ் வச்சுட்டு வந்துடுங்க. கீழே ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். இப்போ மேலே ரெக்டாங்கிள் ஷேப் மேலே 2 டபுள் லைன் போட்டுட்டு மேலே சிங்கிள் லைன் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுங்க. டபுள் லேயர் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே ஸ்வேர்ல் போட்டுட்டு குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டு அதை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிடில் கேப் இருக்குது இல்லைங்களா, கீழே போட்ட மாதிரியே லீஃப் தான் போட போகிறோம். லீஃப் போட்டுட்டு அது சைடில் போல்டு பண்ணிக்கிட்டு லைன்ஸ் உள்ளே ட்ரா பண்ணிக்கோங்க. அகைன் சைட்லேயும் லீஃப் போட்டு போல்டு பண்ணிக்கிட்டு உள்ளே லைன்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டு கீழே போட்ட மாதிரி அந்த ட்ராப் ஷேப் லீஃப் ஷேப் அதெல்லாம் சைடில் சுற்றி போட்டுருங்க.
நெக்ஸ்ட்டு நான் வீடியோவில் போடுற மாதிரி அந்த 2 லீஃப்க்கு நடுவில் ட்ராப் மாதிரி வச்சுட்டு கீழே இழுத்துட்டு லேயராக போட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் தான் போட போகிறோம். ஃபிங்கர் டிசைனும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேம் டிசைன் தான் ரிப்பீட் ஆகும். ரெக்டாங்கிள் ஷேப் லேயராக போட்டுவாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு மெஹந்தி போடவே தெரியல அப்படின்னா ஒரே டிசைன் வச்சு இது ரிப்பீட்டடாக போடும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்டைலிஷாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் இந்த டிசைன்ஸ். நெக்ஸ்ட்டு ஹம்ஸ் போட்டுங்க. ஹம்ஸ் போட்டு முடித்த உடனே அகைன் நம்ம வந்து ஸ்வேர்ல் போட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த 2 ஸ்வேர்லுக்கும் மிடில்ல வந்து 3 லீஃப் வர மாதிரி தான் போட போகிறோம். ஃபுல்லாகவே லீஃப் போட்டுட்டு அந்த ஸ்வேர்லுக்கு மேலே ஹம்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மிடில்ல வந்து டாட்டாக வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபிங்கர் டிசைனில் வந்து டிப்பில் வந்து லைன் போட்டு டபுள் லைன் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. செக்குட் டிசைன் தான் போட போகிறோம். செக்குட் டிசைன் போட்டுட்டு அந்த டிப்பில் வந்து ஷேப் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக ஷேட் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு செக்குட் டிசைன் ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் டாட்டாக வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிங் ஃபிங்கர்லேயும் சேம் டிசைன் தான் போட போகிறோம். எக்ஸ்ட்ரா ஒரு டிசைன் ஆட் பண்ண போகிறோம். டபுள் லைன் போட்டுட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு மேலே சிங்கிள் லைன் ஹம்ஸ் போட்டுட்டு அது மிடில் வந்து கொஞ்சம் கேப் விட்டு டபுள் லைன் போட்டுங்க. அந்த கேப்பில் வந்து ஹார்ட் ஷேப் தான் போட போகிறோம். நான் வீடியோவில் எப்படி போட்டிருக்கணும் அதே மாதிரி பார்த்து போடுங்க. டிப்பில் ஃபில் பண்ணிக்கிட்டு அந்த மிடில் வந்து செக்குடு டிசைன் போட போகிறோம். செக்குடு டிசைன் போட்டுட்டு அந்த ஜாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் டாட் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறோம். மிடில் ஃபிங்கருக்குமே சேம் டிசைன் தான் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். அகைன் டபுள் லைன் சிங்கிள் லைன் ஹம்ஸ் போட்டுட்டு அதுக்கு கொஞ்சம் கேப் விட்டு டபுள் லைன் போட்டு மிடில் வந்து ஹார்ட் ஷேப் போட்டுங்க. மேலே வந்து ஒரு சிங்கிள் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுட்டு செக்குடு டிசைன் போட்டு அந்த ஜாயிண்ட்டில் வந்து டாட் வச்சுங்க. டிப்பில் வந்து நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணி அந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஃபிங்கரில் என்ன பண்ண போகிறோன்னா, அந்த டிப்பில் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஷேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சிங்கிள் லைன் போட்டுட்டு அந்த ஹம்ஸ் எல்லாம் போட்டிருக்கங்க ஸ்வேர்ல் போட்டு அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டிருக்கு இல்லைங்களா, அதுக்கும் இதுக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி டிப்புக்கும் அந்த ஹம்ஸுக்கும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி லைன் போட்டுட்டு அதில் குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்க்கறதுக்கே சூப்பராக டிசைன் இருக்கும். நெக்ஸ்ட்டு தம் ஃபிங்கர்லேயும் சேம் செக்குடு டிசைன் போட்டு டிப்பில் ஃபில் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டிசைன் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.